19வது ஸ்லோகம். காமகலாத்தியானம்னு பேரு. முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகவஸ்தஸ்ய தததோ ஹரார்த்திம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மதகலாம் சசத்ய சம்ஷோபோ நயதி வனிதா இத்யதிலகு திரோகீமப்யாசு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகா. கடந்த ஸ்லோகத்தின் தொடர்ச்சியாக இதுவும் ஸ்ரீவஸ்யகரம் அல்லது மாதன பிரயோகம் என கூறப்படும் காமராஜ பீஜம் எனப்படும் மன்மத கலையை, அதாவது கிளீம் என்ற பீஜத்தில் மேல்புறம் பிந்துவில் தேவியின் முகமாகவும் காவிலுள்ள இரு வளைவுகளையும் தனங்களாகவும் அதற்கும் கீழுள்ள லாவினை கீழ்ப்பாக்கம் ஒரு முக்கோணம் போன்று இணைந்து இதில் யோனியையும் தியானிப்பவர்களுக்கு இவ்வுலகப் பெண்கள் வசப்படுதல் என்பது மிக எளிதான ஒன்று. சூரிய சந்திரர்களையே தனங்களாக கொண்ட மூல உலக வடிவுடைய பெண்களே இவர்களுக்கு வசமாகி விடுவர் என்பது விளக்கம். மிக அற்பமான விஷய சுகங்களுக்காக இவைகள் பயன்படுத்தப்பட மாட்டா. உலகில் தர்ம ரட்சணத்தின் பெரும் பங்கு கிரகஸ்தாசிரமத்தில் உள்ளவர்களிடமே உள்ள நிலையில் அவர்களுக்கு அமையும் மனைவியருக்கும் இதில் பங்குண்டு. எனவே அமைந்துவிட்ட மனைவி சில பல காரணங்களால் தமக்கு அனுகூலமாக இல்லாத போதும் அவர்களை நல்வழிப்படுத்த இவைகளை பிரயோகப்படுத்தலாமே அன்றி வேறு வகைகளில் இது பற்றி சிந்திக்கவே தேவையில்லை. தேவியை பூஜிப்பவர் சுவாசின் யர்ச்சன பிரீதா என்னும் நாமாவின் பெருமையை அறிந்து அவர்களை பூஜிக்க தகுந்தவராகவே எண்ண வேண்டுமே இன்றி சாஸ்திர விருத்தமாக அன்று. நல்லபடியாக பெண்களை பூஜிக்க வேண்டும்.